தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது புதிய தாக்குதலை தொடுக்க தயாராகுமாறு ராணுவத்திற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. பதிலடி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரிக்கை. ட்ரம்பை தனித்தனியே சந்தித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு. சந்திப்பு நேர்மறையாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது என வெள்ளை மாளிகை தகவல். காசாவில் உள்ள ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளுடன் அமைதி ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஹார்மூஸ் நீரிணையில் வணிக கப்பல் மீதான தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம். ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் வலியுறுத்தல். சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஹுவா சுன்யிங்கை பெய்ஜிங்கில் சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. இருதரப்பு உறவுகள் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் ஆய்வு. இஸ்ரேல் லெபனான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இம்மாதம் ரோமில் நடைபெறும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவிப்பு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழும் முழு சூரிய கிரகணம். உலக மக்கள் அனைவரும் காணும் வகையில் நேரலையில் ஒளிபரப்புகிறது நாசா. காங்கோவில் வேகமாக பரவும் எபோலா வைரசுக்கு 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் தொற்று உறுதி. பிரான்ஸ் ஸ்பெயின் காட்டுத்தீயால் 3 லட்சம் பேர் வெளியேற்றம். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி. ஒரே நாளில் 8 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை. பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேற்றம். ஈரான் மீது இந்த வார இறுதியில் புதிய தாக்குதலை முன்னெடுக்க தயாராகுமாறு ராணுவத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை ஈரானை சரணடைய அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. முன்னதாக ஜோர்டனில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈரானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் மின் நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட ஈரானிய எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக ஊடக அறிக்கை தெரிவிக்கிறது. மேற்காசிய நாடுகள் மீதான ஈரானிய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் செயல்பாட்டு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் எரியாற்றல் மையங்கள் மற்றும் இஸ்ரேலிய முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் இலக்குகள் மீது புதிய தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன. இதற்கு மத்தியில் சமீபத்திய இராணுவ மோதல்களில் தங்கள் படைபலத்தை நிரூபித்துள்ள ஈரான் பாதுகாப்பு அதிகாரிகள் எவ்வித இராணுவ நடவடிக்கையையும் எதிர்கொள்ளும் வகையில் உரிய திட்டங்களுடன் தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களை அச்சுறுத்த ஈரான் முயன்றதாக அமெரிக்க இராணுவம் குற்றம் சாட்டியது. இதுகுறித்து அமெரிக்க இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு எதிராக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அச்சுறுத்தல்களையும் தாக்குதல் முயற்சிகளையும் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போக்குவரத்திற்கு இந்த முக்கியமான கடல் வழித்தடம் தொடர்ந்து திறந்தே உள்ளது என்றும் கூறியுள்ளது. இதனிடையே ஹார்மூஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததால் அவை குறிவைக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலுக்கு மத்தியில் எகிப்திய துறைமுகம் ஒன்றில் இருந்த 2 இயற்கை எரிவாயு கப்பல்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான சேமிப்பு வசதி கொண்ட கப்பல், கிரேக்க நிறுவனத்திற்கு சொந்தமான டேங்கர் கப்பல் ஆகியவற்றின் மீது ஏற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களால் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துகளால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று எகிப்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இச்சம்பவத்திற்கான காரணம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை ஏவிய பல ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது.
இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அமெரிக்க படைகள் உச்சகட்ட தயார் நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானால் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் சமீபத்தில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இந்தியா வன்மையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் தெரிவிக்கையில், குறுகிய இடைவெளிக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் தாக்குதல் தொடங்கியிருப்பதும் விரோத போக்கு அதிகரித்திருப்பதும் கவலைக்குரியதாக உள்ளதென குறிப்பிட்டுள்ளார். நடப்பு மாதத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற GFS கேலக்சி, MT-AI பஹியா மற்றும் MT மும்பாசா உள்ளிட்ட பல கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து இந்தியா சார்பில் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள அவர், வணிக கப்பல் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகளை குறிவைக்கும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காஸ்பியன் கடலில் ஈரானிய வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் இப்ராஹிம் அஜிசி வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஒரு விலை உண்டு என்றும் உக்ரைன் பதிலடியை எதிர்கொள்ளும் என்றும் கூறினார். முன்னதாக கப்பலை தாக்கியதில் ஒரு மாலுமி கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் மீது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவிப்பதற்காக ஈரானில் உள்ள உக்ரைனின் தற்காலிக தூதரை ஈரான் முன்னதாக அழைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் தலைநகர் கீவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நீண்ட காலமாக தொடரும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. தலைநகர் கீவில் உள்ள ஜொலோமியான்ஸ்கி மாவட்டத்தில் 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் மீது ரஷ்ய படைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 9 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் காயமடைந்திருப்பதாக உக்ரைன் அவசர சேவைத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ரஷ்ய தாக்குதல் குறித்து பேசியுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு ஆகியோரை ட்ரம்ப் தனித்தனியே சந்தித்து பேசினார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட 2 சந்திப்புகளும் நேர்மறையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக கூட்டு போரை தொடங்கிய பிறகு நெதன்யாகு மற்றும் ட்ரம்ப் ஆகியோரின் முதல் சந்திப்பு இதுவாகும். இதனிடையே ஜெலன்ஸ்கி வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், இந்த சந்திப்பிற்காக ட்ரம்பிற்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்த போது தங்களுக்கு உதவ அமெரிக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரிட்டனின் புதிய பிரதமர் ஆண்டி பர்ஹாமை சந்தித்து பேசியுள்ளார். இது குறித்து பேசிய பர்ஹாம், உக்ரைனுக்கான பிரிட்டிஷின் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். பிரிட்டன் 100% உக்ரைனுடன் இருக்கும் என்றும் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். இருதரப்பு உறவுகள் முன்னெப்போதையும் விட வலுவாக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க உக்ரைனுக்கு அதிக வான் பாதுகாப்பு இடைமறிப்பான்கள் தேவைப்படுவது குறித்தும் கூட்டு பாதுகாப்பு உற்பத்தியை விரிவுபடுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கருங்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பலில் 13 இந்திய மாலுமிகள் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனின் கருங்கடல் துறைமுகமான செர்னோமோஸ்க் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாலாவ் நாட்டு சரக்கு கப்பலில் 13 இந்தியர்கள் உட்பட 15 பேர் பணியாற்றி வருகின்றனர். துறைமுகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுவதால் கப்பலை பாதுகாப்பாக வெளியே கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மாலுமிகள் சங்கம் வெளியிட்டுள்ள வீடியோவில் கப்பலை சுற்றியுள்ள பகுதியில் புகை மண்டலங்கள் எழுவதும் தாக்குதல்களின் சத்தம் கேட்பதும் பதிவாகியுள்ளது. கப்பலில் உள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்கும் நடவடிக்கையை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது.
பயங்கரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி டெலிகிராம் நிறுவனருக்கு எதிராக ரஷ்யா சர்வதேச கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு சேவை அமைப்பு வெளியிட்ட செய்தியில் டெலிகிராம் நிறுவனர் பாவெல் துரோவ் மீது ரஷ்ய குற்ற சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கும் வகையிலான செயல்பாடு காரணமாக துரோவ் மீது வழக்கு பதிவாகியுள்ளதாகவும் ரஷ்யாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் பிற ஆயுதமேந்திய குழுக்களுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பாலஸ்தீனத்தில் அமைந்துள்ள புதிய அரசின் கீழ் காசா நிர்வகிக்கப்படுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு அமைதி வாரியம் மூலம் இந்த ஒப்பந்தம் அமைவதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கான தளமாக காசா இனி பயன்படுத்தப்படாது என்பதால் இஸ்ரேல் தனக்குரிய பாதுகாப்பை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே காசாவில் ஆயுதங்களை முழுமையாக கைவிடுவதற்கான திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அந்த அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் 4 முதல் 6ஆம் தேதி வரை ரோமில் நடைபெறும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் ஒரு முன்னோடி பகுதியை விரிவுபடுத்துதல், நிலுவையில் உள்ள எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் கடந்த மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான கட்டமைப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதை நோக்கி முன்னேறுதல் ஆகியவை இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சங்களாக இருக்கும். தெற்கு லெபனானில் முதல் முன்னோடி பகுதி வெற்றிகரமாக தொடங்கப்பட்டிருப்பதாலும் கடந்த வாரம் அதிபர் அவுன் மற்றும் அதிபர் ட்ரம்ப் இடையே நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான சந்திப்பாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறிப்பிடத்தக்க உத்வேகத்தோடு அமையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்தது. இறுதி அமைதி மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பை முன்னெடுக்கும் நோக்கில் இஸ்ரேல் மற்றும் லெபனானை சேர்ந்த தொழில்நுட்ப குழுக்களை ரோமில் நடைபெறும் இச்சந்திப்பு ஒன்றிணைக்கும். அண்டை நாடுகளான இவ்விரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வருகிறது. அமெரிக்கா, சவுதி நாடுகளின் படைகள் இணைந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈராக்கில் கிளர்ச்சியாளர்கள் 20 பேர் கொல்லப்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏமன் மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுக்கள் அவ்வப்போது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஈராக் கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள காசா எண்ணெய் வயல்கள், கிடங்குகள், கிணறுகளை குறிவைத்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா, சவுதி அரேபியா படைகள் இணைந்து ஈராக்கின் 7 மாகாணங்களில் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கிளர்ச்சியாளர்கள் 20 பேர் உயிரிழந்ததோடு 32 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்கா, சவுதி அரேபியா தாக்குதல்களுக்கு ஈராக் ஒப்புதல் அளித்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு அந்நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நடத்தப்பட்ட அந்த நாடுகளின் மீதான தாக்குதலில் ஈரான் ஆதரவு பெற்ற படையை சேர்ந்த 20 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல்கள் ஈராக் அரசின் ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த கூற்றை நிராகரித்துள்ள ஈராக் அரசின் செய்தி தொடர்பாளர் ஹைதர் அல் அபூதி, இந்த தாக்குதல்களுக்கு ஒப்புதல் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும் அவை குறித்து முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தியதற்கான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சவுதி அரேபியாவிடம் ஈராக் ஆதாரங்களையும் கோரியுள்ளது. சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஹுவா சுயிங்கை பெய்ஜிங்கில் சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு உறவுகள் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள விக்ரம் மிஸ்ரி வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் முடிவுகள் மூலம் இரு நாடுகளின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிகள் குறித்து விவாதித்தார். சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஹுவா சுங்கின் உடனான சந்திப்பின் போது இரு அதிகாரிகளும் இந்திய சீன எல்லை பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாக சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் பொதுமக்கள் மீது நடத்திய கொடூரமான அடக்குமுறையில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதன் எதிரொலியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் போராட்டங்கள் தொடர்கின்றன. அடக்குமுறைக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டிருந்த பெண் போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ராவல்கோட் மற்றும் மிர்பூரில்
பெருமளவில் திரண்டிருந்த பெண் போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கி சூடு நடத்தின. கோட்லியில் நடந்த அமைதியான போராட்ட பேரணியின் போது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதால் பெண்கள் தப்பி ஓடுவதை சமூக ஊடகங்களில் காணொளிகளாக வெளியாகியுள்ளன. போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து 125க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டி ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் ஜனநாயக அரசாங்கங்கள் தலையிட வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது 50 நாடுகளின் குடிமக்கள் விசா பிணைத்தொகை செலுத்துவதை கட்டாயமாக்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. ஏறக்குறைய ஓராண்டு கால மதிப்பாய்வில் கிடைத்த தரவுகள் விசா விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்வதில் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருப்பதை சுட்டிக்காட்டுவதாகவும், எனவே இது நிரந்தரமாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் கூடுதல் நாடுகளும் சேர்க்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் அதிகபட்ச பிணை தொகை $15,000 நிர்ணயிக்கப்பட்டு பின்னர் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று வட அரைக்கோளத்தில் பல பகுதிகளில் நிகழவுள்ள அரிதான முழு சூரிய கிரகணத்தை நாசா நேரலையில் ஒளிபரப்ப உள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு கடந்து செல்லும் போது நிலவின் நிழல் பூமியின் மீது விழுவதால் முழு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வை உலகெங்கிலும் உள்ள மக்கள் பார்க்கும் வகையில் நாசா தனது அதிகாரப்பூர்வ தளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்களில் நேரலை செய்ய ஏற்பாடு செய்துள்ளது. இந்த கிரகணமானது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவின் வடபகுதி, அட்லாண்டிக் பெருங்கடல், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் சில பகுதிகளில் தென்படும். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகள், கனடா, ஐரோப்பாவின் பெரும்பகுதி மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இது பகுதி கிரகணமாக தெரியும். இந்திய நேரப்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு இந்த நிகழ்வு நடைபெறுவதால் இந்தியாவில் இதனை நேரில் பார்க்க முடியாது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறைக்கு 3,11,936 கடல்சார் நிபுணர்களை வழங்கி கடல்சார் பணியாளர்களை வழங்கும் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. பிம்கோ ஐசிஎஸ் சீஃபேரர் ஒர்க்ஃபோர்ஸ் அறிக்கையின்படி உலகளாவிய கடல்சார் பணியாளர் தொகுப்பில் இந்தியா தற்போது 12.16% பங்களிப்பை அளிக்கிறது. பிலிப்பைன்ஸுக்கு அடுத்தபடியாகவும் அதேவேளையில் சீனா, ரஷ்யா கூட்டமைப்பு மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை முந்தியும் இந்தியா இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்திய கடல்சார் துறையின் வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்றாக இந்த சாதனை அமைந்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் உலகளாவிய கடல்சார் பணியாளர்களில் இந்தியாவின் பங்களிப்பு 5.2% மட்டுமே இருந்தது. அப்போது சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா மற்றும் ரஷ்யா கூட்டமைப்பு ஆகிய நாடுகளுக்கு பின்னால் இந்தியா 5வது இடத்தில் இருந்தது. இந்தியாவின் 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த நேபாள அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட பிறகு நேபாளத்திலும் இந்தியாவின் அதிக மதிப்புடைய 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவின் அதே நோட்டுகளை பயன்படுத்த நேபாளம் மீண்டும் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து நேபாள ராஷ்டிர வங்கி வெளியிட்ட அறிவிப்பில், நடைமுறையில் உள்ள விதிகளின்படி இந்திய மற்றும் நேபாள மக்கள் 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டு, இந்திய நோட்டுகளை 25,000 ரூபாய் வரை எடுத்து செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்தின் குடியுரிமை சான்றிதழ், பாஸ்போர்ட் ஆகியவற்றுடன் தேசிய அடையாள அட்டையை இந்தியாவில் செல்லுபடியாகும் பயண ஆவணமாக ஏற்றுக்கொள்ளுமாறு இந்தியாவிடம் நேபாளம் கோரிக்கை விடுத்துள்ளது. காங்கோவில் வேகமாக பரவும் எபோலா வைரசுக்கு 1,400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்த வைரஸ் காங்கோ மட்டுமன்றி உகாண்டா போன்ற நாட்டிலும் பரவி வருகிறது. காங்கோவில் 3,200 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் எபோலா வைரஸ் பாதிப்பால் 1,405 பேர் உயிரிழந்துள்ளதாக காங்கோ சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு சுகாதாரத்துறை திணறி வருகிறது. நாட்டில் புதிய நோய் தொற்றுகள் எதுவும் பதிவாகாததால் உகாண்டா அதிகாரப்பூர்வமாக எபோலா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜூன் மாத நடுப்பகுதியில் கண்டறியப்பட்ட கடைசி நோயாளி குணமடைந்து வீடு திரும்பியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எபோலா நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அனைவரையும் உன்னிப்பாக கண்காணிப்பதன் மூலம் உகாண்டா நோய் பரவலை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் இந்த நோய் பரவலுக்கு காரணமான புண்டிபுக்கியோ வகை தற்போது அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சையோ இல்லாததால் ஒரு பெரிய சுகாதார கவலையாகவே நீடிக்கிறது. ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் கடத்தப்பட்டு சட்டவிரோதமாக இணையவழி மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட நிர்பந்திக்கப்படுவதாக சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு எச்சரித்துள்ளது. கென்யா, எத்தியோப்பியா மற்றும் அண்டை நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆசியாவில் செயல்படும் மோசடி கூடங்களுக்குள் கடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகும் நிலையில் வேலை தேடுபவர்களை அதிக அளவில் குறிவைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட நிர்பந்திப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் முழுவதும் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சில் போர்டோ புறநகர் பகுதியில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் சுமார் 2,20,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் லாண்ட் நுனஸ், காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி போர்டோ பெருநகர பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்த நிலைமை முன்னெப்போதும் இல்லாதது என்றும் தெரிவித்தார். அண்டை நாடான ஸ்பெயினில் 75,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் 30,000 பேர் வீடுகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மொராக்கோவில் இருந்து ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் குடியேறிகள் நுழைவது அதிகரித்ததை தொடர்ந்து ஸ்பெயினுடனான எல்லை கட்டுப்பாடற்ற பயண வசதியை இத்தாலி தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதுகுறித்து இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் ஆண்டனியோ தஜானி கூறுகையில், இத்தாலியின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளி எல்லைகளை பாதுகாக்கவும் ஸ்பெயினுடனான ஷெங்கன் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது அவசியம் என குறிப்பிட்டார். இதனிடையே சமீபத்திய நாட்களில் சுமார் 60,000 பேர் வந்து சேர்ந்த சியூட்டாவிலிருந்து 48,000த்திற்கும் மேற்பட்ட குடியேறிகள் மொராக்காவிற்கு திரும்பியுள்ளனர். ISSF உலகக்கோப்பை தொடரின் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கமும் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். சீனாவின் ஹாங்சோ நகரத்தில் ISSF உலகக்கோப்பை தொடரில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக செயல்பட்ட ஈஷா சிங் 40 புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு வீராங்கனை மனு பாக்கர் 28 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அஜிங் ரஹானே அறிவித்துள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், பல ஆண்டுகளாக அளித்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை செலுத்திய ரஹானே 85 டெஸ்ட், 90 ஒருநாள் மற்றும் 20 T20 போட்டிகளில் விளையாடி மொத்தம் 8,000 ரன்களுக்கு மேல் குவித்துள்ளார். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக செயல்பட்டுள்ள ரஹானே 2020-21 பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் பல முக்கிய வீரர்கள் இல்லாத போதும் ஆஸ்திரேலிய மண்ணில் 2-1 என்ற கணக்கில் இந்தியாவை வெற்றி பெற வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் நேற்று ஒரே நாளில் இந்திய வீரர்கள் 8 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இந்நிலையில் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. திங்கட்கிழமை நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 48 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு மொத்தம் 190 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். ஏற்கனவே 2018 மற்றும் 2022 ஆண்டுகளில் பெற்ற வெற்றிகளை தொடர்ந்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் வெல்லும் தொடர்ச்சியான 3வது தங்கப்பதக்கம் இதுவாகும். ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்நாட்ச் பிரிவில் 126 கிலோவும், கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 160 கிலோவும் என மொத்தம் 286 கிலோ எடையை தூக்கி அவர் வெள்ளிப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். செவ்வாய்க்கிழமை மகளிருக்கான ஷாட் புட் எனப்படும் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோல் மகளிருக்கான பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தினார். ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் திலீப் மஹத்கவித், முகமது பசில் ஆகியோர் தங்கம், வெள்ளி பதக்கங்களை வென்றனர். D47 பிரிவு போட்டியில் 10.71 வினாடிகளில் கடந்து திலீப் தங்கப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் ஸ்ரீசங்கர் 8.09 தூரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார்.
ஜூடோவில் 2 வரலாற்று தங்கம் மற்றும் ஈட்டி எறிதலில் இரட்டை பதக்கம் வென்று இந்தியா மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை பதிவு செய்தது. ஜூடோ வீராங்கனை அஸ்மிதா டே மற்றும் வீரர் ஹர்ஷ் சிங் ஆகியோர் இப்போட்டியில் இந்தியாவின் முதல் காமன்வெல்த் தங்கப்பதக்க வெற்றியாளர்களாக வரலாற்று சாதனை படைத்தனர். தடகள போட்டிகளில் ஒலிம்பிக் சாம்பியனான நீரஜ் சோப்ரா ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் 85.83 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியாவின் யாஷ்வீர் சிங் தனது கடைசி முயற்சியில் 85.41 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் ஜெய்ஸ்மின் மற்றும் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். மும்முறை நீளம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கத்தையும் செல்வா பிரபு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று ஒரே நாளில் இந்திய வீரர்கள் 8 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதன் மூலம் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் 7 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் 54 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடை பிரிவில் ஜெஸ்மின் லம்போரியாவும், 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடை பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் 60 கிலோ எடை பிரிவில் சச்சின் சிவச்சும், 80 கிலோ எடை பிரிவில் அன்சுக் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் ஜெர்மனி சிங் மாங்டெங்பம், லவ்லினா போர்கோஹைன், நரேந்தர் பெர்வால் ஆகிய 3 பேர் வெள்ளிப்பதக்கம் வென்றார்கள். குத்துச்சண்டை போட்டியைப் போலவே பாரா அத்லெட்டிக் போட்டியிலும் இந்திய வீரர்கள் சிறப்பாக விளையாடினார்கள். இந்தியாவின் சோமன் ராணா தங்கப்பதக்கமும் அதனைத் தொடர்ந்து சுபம் ஜூயலும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மேலும் ஓட்டப்பந்தய போட்டியில் இந்திய வீரர்கள் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கமும், செல்வப்பிரபு திருமாறன் மற்றும் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதனிடையே காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். உலக வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை செல்வங்களை பாதுகாக்கும் யுனெஸ்கோ மேலும் 4 உலக புகழ்பெற்ற தலங்களுக்கு உலக பாரம்பரிய அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். உலகின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை மரபுகளை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படும் யுனெஸ்கோ மேலும் 4 உலக புகழ்பெற்ற தலங்களை அதிகாரப்பூர்வமாக உலக பாரம்பரிய பட்டியலில் இணைத்துள்ளது. தென்கொரியாவின் புசானில் நடைபெற்ற உலக பாரம்பரிய குழுவின் 48வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. புதிதாக இணைக்கப்பட்ட தலங்களில் பிரான்சின் நார்மண்டி டி-டே தரையிறக்க கடற்கரைகள் 2ஆம் உலகப் போரின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த நினைவிடமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கிரேக்கத்தின் ஒலிம்பஸ் மலை கிரேக்க புராணங்களில் கடவுள்களின் இருப்பிடமாக போற்றப்படுகிறது. மேலும் ஜப்பானின் அசுகா மற்றும் புஜிபாரா பண்டைய தலைநகரங்கள் ஜப்பானின் ஆரம்பகால அரசியல் மற்றும் கலாச்சார வளர்ச்சியை வெளிப்படுத்தும் முக்கிய தொல்லியல் தலங்களாக உலக பாரம்பரிய அந்தஸ்தை பெற்றன. அதேபோல் தெற்கு சூடானில் போமா படிங்கிலோ இடம்பெயரும் வனவிலங்கு நிலப்பரப்பு ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய விலங்கு இடம்பெயர்வு நடைபெறும் இயற்கை வள பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது தெற்கு சூடானின் முதல் உலக பாரம்பரிய தலமாகவும் மாறியுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.